பேக் டு மை யூடியூப் சேனல் ஒலரிஃபை. இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ரிலீவ் ஆயிருக்கேன். என்னை பற்றி நிறைய பேர் என்னோட ஆஃபீஸில் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து என்னோட ஆஃபீஸில் எல்லாரும் என்னை பற்றி என்ன பேசியிருக்காங்க ஃபுல்லாக போர் அடிக்காமல் கொஞ்சம் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாகவும் பேசியிருந்தாங்க, அதையும் கொஞ்சம் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே பாருங்கள். அண்ட் இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நிறைய பேர் வந்து நான் இதை வந்து ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன், லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்னு போட்டிருந்தேன். இன்ஸ்டாலையும் போட்டிருந்தேன், யூடியூப்லேயும் போட்டிருந்தேன். யூடியூப்பில் பெருசாக வரல, ஐ மீன் கமெண்ட்ஸில் அது பெருசாக வரல. கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுமே வந்து நிறைய பேர் பிடிக்கலாம் வெளியே வந்துடுவாங்க. இல்லை நான் இப்போ போதும், நான் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் பண்ணிட்டுன்னு வந்துடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து எப்போயுமே ஒரே ஜாப் இருக்கணுன்ற இல்லை, அவசியம் இல்லை. அதுக்கு நாங்கள் பாண்ட் க்ரியேட் ஆகாமல் இருக்கோன்றதும் நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து நிறைய பேரோட கேரக்டர் வந்து எப்படின்னா எங்கே போனாலும் டக்குன்னு அட்டாச் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த கம்பெனியில் அதுக்கு முன்னாடி இருக்க கம்பெனியில் நான் செம்ம அட்டாச்மெண்ட் ஆகிட்டேன். எல்லாருமே ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப அட்டாச் ஆகி ரொம்ப ஃபீலிங்காக இருந்தனால பார்ப்பீங்க அது எந்த இதுக்கு நான் பேசிட்டு அப்படியே அழுகுறேன்ட்டு. ஸோ அந்த சீனை நான் அதில் போட்டனால அவங்க யாரோ ஒருத்தர் வந்து சென்டிமெண்ட்டாக ஏன் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்க, ஏன் ஏதோ சீன் க்ரியேட் பண்ணுறீங்கன்ற மாதிரி வார்த்தை சொல்லியிருந்தாரு. அது எனக்கு ஹர்ட் ஆகிருந்தது. பட் ஆனால் இந்த கமெண்ட் ரெடி பண்ணிட்டு நான் ஒரு பெரிய கேப்ஷன் மாதிரி நான் போட்டேன். எப்படின்னா ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எதை போட்டாலுமே எதை பண்ணாலுமே வந்து ஒருத்தன் வந்து வருவான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்மளை ஹர்ட் பண்ணுறதுக்கு இதையும் போடுறீங்க. இப்போ எதை தாண்டா போடுறது, கேவலமாக போடுறவங்களெலாம் விட்டுறீங்க. இந்த மாதிரி ஏதாவது நான் போட்டால் வந்துடுறீங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு இன்னொன்று என்னென்னா, என்னோடய கல்யாணத்துக்கு மேக்கப் போட்டது நான் தான். அது நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அந்த சுச்சுவேஷன் நிறைய இதில் நான் எடுக்கலை, யார்ட்டையும் சொல்லவும் இல்லை விடுங்கன்ட்டு. சரிங்களா? அதுவுமே எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. சரி, இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்லாம் எனக்கு க்ரியேட் பண்ணி நான் வச்சுக்கணும். அது ஃப்யூச்சரில் பார்க்கும்போது எனக்கு அதை பார்க்கணும். சில பேர் அப்படி தான் எல்லோரும் அந்தந்த சுச்சுவேஷனாக அவங்க அப்படி நினைவு வச்சுப்பாங்க, எனக்கும் வச்சுப்பேன் தான். ஸோ அது வீடியோவாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வீடியோ எடுக்கிறதே. அது எடுக்கலை, அது எனக்கு ஒரு ஃபீலிங்கில் இருக்குது. இன்னும் வரைக்கும் அது எடுக்கலைன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, மறு வீடுக்கு நான் வந்தேன். ஸோ அதுவுமே வந்து எடுக்கணும், கொஞ்சம் சீன்ஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சேன், அதுவுமே எடுக்கலை. ஸோ நிறைய சீன்ஸ்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் இந்த மூமெண்ட்ஸ்லாம் கிடைக்காது. மறுபடியும் நம்ம இன்னொரு வாட்டி முதல்லேருந்து கல்யாணம் பண்ணி மறுபடியும் நான் வரேன்ற மாதிரிலாம் எடுக்க முடியாது. ஓகே, மாதிரி தான். இப்போ ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறோன்னா அந்த கம்பெனியில் இருக்க மெமரிஸ் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் க்ரியேட் பண்ணி நாங்கள் போட்டிருந்தோம். இன்ட்ரோவே இவ்வளோ பெருசாக கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ நான் எதுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு நீங்கள் இவங்க பேசுகிறதுல பாருங்கள். ஸோ நிறைய இருக்கு. கீர்த்தனோட லாஸ்ட் டே நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் அசோசியேட் ஆயிருந்தாங்க. இப்போதான் முடிஞ்ச 2 இயர்ஸ். அடுத்து அவங்களோட ஸ்டெப்புக்காக அவரோட கரியர் கொடுத்துட்டு நம்ம விஷ் பண்ணி அவங்க நினைப்போம். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் கீர்த்தனா. ஆக்டிவ் கேர்ள். ஒரு நாள் அப்படியே சோர்ந்து உட்காந்துலாம் பார்த்ததே கிடையாது. ஏதாவது ஒரு இவெண்ட்னு சொல்லிட்டா முன்னாடி நின்று எல்லாமே செய்வாங்க. ஆல்சோ ஆக்டிங் கேர்ள். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆக்டிங்னா இது சொல்ற ப்ரொஃபஷனல். இதுவா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் அந்த ஆக்டிங் சொல்ற. ரொம்ப ஆக்டிவ் அதுல. ஆல் தி பெஸ்ட். நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கா, நிறைய கத்து கொடுத்தா சொல்லிடுங்க. ட்ரெயின் பண்ணிருக்கா, கத்து கொடுத்திருக்கா. மிஸ் யூ as a colleague, not as a friend. நீங்க தான் நிறைய பேசணும். எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க? பேசுங்க ப்ளீஸ். துருதுருன்னு பேசுற பொண்ணு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஃபஸ்ட்டு நிதிஷா அக்காவுக்கு அப்புறமா வந்து க்ளோஸ் ஆனது வந்து கீர்த்தனா அக்கா. ஸோ கொஞ்ச நாளாக ட்ராவல் பண்ணோம், பட் நல்ல பாண்டிங்.
இவ்வளோ சீக்கிரமாக மறுபடியும் மிஸ் பண்ணுறோன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே, ஆல் த பெஸ்ட். கீர்த்தனாவுக்கு வந்து நான் பார்த்து இங்கே ஒரு 2 ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்று நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு அவருடைய மேரேஜ், 2வது இன்னொரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குது. இன்னொரு நெக்ஸ்ட் லெவலில் பசங்களாம் பேசியிருக்கிறத பார்த்து நான் வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். 2 மணி நாளைக்கு முன்னாடி நல்லா க்ளோஸாக இருக்கிற இடத்துல திரும்ப அந்த பொண்ணு மூவ் ஆகிறது கொஞ்சம் மேபி அவங்களுக்குள்ள ஒரு நிறைய வருத்தங்களை கொடுக்கலாம். கொஞ்சம் நிறைய வருத்தங்களை கொடுக்கலாம். பர்சனலாக நிறையா அவங்க நம்ம அஃபிஷியலாக இல்லாமல் அவங்க பர்சனல் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து நல்லா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சின்ன சின்ன ஆக்டிங் அதிலெல்லாம் இன்வால்வ் ஆனாங்க. அது இன்னமும் அதுலேயும் டெவலப் ஆகணும், கரியர்லேயும் நல்லா வரணும்னா என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன். விஜய் சார் பேசவே இல்லை. ஸோ கீர்த்தனாவை பொறுத்த வரைக்கும் வந்து நான் அதுக்கு பேர் வச்சுருக்கதே வந்து ஜாக் ஃப்ரூட் தான். ஏன் அப்படின்னா வெளியில் வந்து பயங்கர கரடுமுரடாக இருக்கும் ஆள். வெளியில் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் பயங்கர சாஃப்டாக ஆக்சுவல் குணம் வந்து பயங்கர சாஃப்டாக பேசிடுவோம், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதுவும் இன்னொன்று என்ன பார்க்குறேன் அப்படின்னா பயங்கர முன்கோவம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. இந்த ரெண்டுமே வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கார்ப்பரேட்டில் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? மேனேஜர்ஸ் கூட என்ன கிளாஷ் இருந்தாலும் இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்வத்தில் வந்து கீர்த்தனா சண்டை போடாத ஆளுன்னு பார்த்தா பிஜு சார், மனசாமி சார். அதைத்தான் சொன்னேன், போடாத இன்க்ளூடிங் நான். ஓகேவா? நாங்களும் சண்டை போட்டுருக்கோம். அந்த மாதிரி வந்து சண்டை போடும். ஆனால் 2வது நாளே வந்து அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ என்னோட அட்வைஸுங்கிறது வந்து முன்கோன்றது வந்து அதுவும் ஃபேமிலி ஆகிடுச்சு, கல்யாணம், புது இடத்துக்கு போகிற வேலைக்கு போகிற ரொம்ப கவனமாக நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும். முன்கோவத்தை வந்து விட்டு தான் ஆகணும். அது வந்து என்றைக்குமே லைஃப்பை வந்து டவுன் பண்ணிடும். யார்கிட்டையுமே பேச வைக்கணும். மேனேஜர்னு இல்லை, வீட்லேனாலும் சரி வெளியிலனாலும் சரி, யார்கிட்டையுமே வந்து பொறுமைன்றது வந்து ரொம்ப 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 முக்கியம். அதுவும் பொண்ணுங்களுக்கு ரொம்ப அவசியம் இருக்குது. அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணுங்க. போய் அங்கே வந்து யாரையும் ஈஸியாக நம்பாத. அது வந்துட்டு ஒரு பெரிய மைனஸ். உன்கிட்ட ஒரு தடவை நல்லா பேசிட்டாங்கன்னா நீ அவங்க தான் எல்லாமே நல்லவங்கன்ற மாதிரி நீ நம்பிடுற. அது ஆக்சுவலாக அப்படி இல்லை. அது வந்து ரொம்ப பெரிய மைனஸான கேரக்டர். அதுவும் நீங்கள் மாற்றிக்கணுங்களா? சரி, நான் பற்றி நானும் வந்த புதுசில் எனக்கு வந்துட்டு ஒரு ஆட்டிடியூடான பொண்ணு அப்படின்னு தான் ஃபீட்பேக்கில் கொடுத்தாங்க. ஆனால் நான் பார்க்கல, நல்ல ஒரு ஸ்வீட் பொண்ணு தான். நான் பொண்ணு ஏன்டெல்லாம் அந்த ஃபைட் பண்ணது கிடையாது. ஆனால் அந்த பிம்பம் இருக்குது எல்லாருக்கும் புதுசு. அதான் சார் சொல்லுவார். ஆட்டிடியூடு நான் பார்க்கல, பரவாயில்ல, போகிற கம்பெனியில் கரெக்டாக வச்சுருக்கோம். அப்புறம் இன்னொன்று எனக்கு கேட்க ரொம்ப பிடிச்சது அந்த மன தைரியம் தான். 2 வருஷத்துல 20 ரூபா நோட்டீஸ் போட்டு வித்ட்ராவல் பண்ணுறோம். அந்த வந்து உங்களுக்கு எனக்கு அந்த ஆட்டிடியூட்லாம் வராது. பாராட்ட வேண்டிய விஷயம். சும்மா நான் வித்ட்ராவல் பண்ணுவாங்கன்னு தான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? இல்லை, உண்மையிலே அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் என் கட்ஸ் வேணும். எல்லாருக்கும் அந்த 2 யார் சொன்னது? கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் உள்ள பொண்ணு. சேனல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை சினிமாவில் லைஃப் ஃபியூச்சரில் வந்தால் அதாவது ஆட்டோகிராஃப்லாம் கேட்டால் எங்கள் அம்மா ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்து ஃபேஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நைஸ், ஆல் தி பெஸ்ட். கண்ணெல்லாம் இருக்குது ஃபீலிங்காக பற்றி சொல்லணும்னா, நான் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஜூனியர்ஸ் இல்லை சீனியர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். ஒரு ஜூனியராக ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூட ஒரு நல்ல கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அது கீர்த்தனா தான். அது ஏன் இப்படி கனெக்ட் ஆச்சு, ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல. நீ உட்காந்துருப்பேன், நான் அங்கே பார்த்துட்டு இருப்பேன், ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருப்போம். அங்கேருந்து அவள் பாப்பா. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவள் கூட ஒரு நல்ல கனெக்ட் இருக்குது. பட் அதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன்.
கிருஷ்ணா சொன்ன மாதிரி அப்பப்போ கோவப்படுறத விட பொறுமையா இரு. ஒரு தடவை 2 தடவை யோசிச்சுட்டு கோவப்படுறது கோவப்படலாம், தப்பு கிடையாது. பட் ஒரு தடவை 2 தடவை யோசிச்சுட்டு நம்ம கோவப்பட்டா கரெக்டாக இருக்குமான்னு யோசிச்சுட்டு கோவப்படணும். ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, கெரியராக இருந்தாலும் சரி, உன்னோட இஷ்டம் போல வந்து உன்னோட பார்த்தானா அந்த சினி ஃபீல்டில் வந்து நல்லா வரணும்னு நான் கேட்குறேன். ஆல் தி பெஸ்ட் சொன்னார். அதான் அவ்வளோ ரொம்ப நிறைய பேசிட்டு நீ பேசு. நீங்களாம் ரொம்ப பர்சனலாக பேசிட்டு இருந்தீங்க, நான் கொஞ்சம் அஃபிஷியலாக சொல்கிறேன். ஐ திங்க் ஷி வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டு ஜாயின். இனிஷியலாக ஒன்லி ஃபியூ இன்டர்னல் மூமெண்ட்ஸ் வி ஹேவ். இப்போ வெளியே இருந்து எடுத்தது வந்துட்டு ஐ திங்க் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டு ஷி அண்ட் ஐ திங்க் அஸ்விதா ஃப்ரம் கர்நாடகா. ஸோ பேசிக்காக எங்களுக்கே தெரியல அந்த ரோல் எப்படி இவால்வ் ஆகும், வாட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் they be doing and all. And I think she is come up very well. Not only in other activities also she started handling. So I think we set a good base for you. I was happy when I heard you are going to but I think you should, if you are looking at this as a career, I think you should build out over that and try to learn about banking, and that's my wish. So all the very best. Thanks for all your whatever you have done for the team. சார் சொன்ன மாதிரி சண்டை போடாத ஆளுங்களே இல்லை. அதில் அதிகமாக சண்டை போட்டுக்கிறது எங்க வரும். அதிகமானா எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் சண்டை போட்டுருக்காங்க. எல்லாமே வந்து சின்ன சின்ன பர்சனல் இமோஷன்ஸ் வச்சு தான் சண்டை போட்டுருக்காங்க. இப்போ இருக்கிற கீர்த்தனா கிடையாது 1 இயருக்கு முன்னாடி இருந்த கீர்த்தனா. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எது எடுத்தாலும் சண்டை, எது பேசினாலும் சண்டை, என்ன பேசினாலும் சண்டை. பட் அதுக்கப்புறம் கீர்த்தனா கிட்ட இருந்து ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், ரொம்ப நல்ல ஒரு பாண்டிங் எல்லாருக்கிட்டையும். ஸோ இப்போ போகிற கம்பெனி வந்து ஒரு புது வெஞ்சர். அங்கே வந்து இதே மாதிரி ஒரு டீமே இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண நீங்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி தான், விளையாட்டுக்கு சொல்லனாலும் ஒரு 3 months வந்து நீங்கள் வந்து ரொம்ப அமைதி காக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டே வந்து அவுட் ஸ்போக்கன் ஆகிடாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எப்படி பழகலான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கே போய் பேசும்போது எல்லாருக்கும் இப்படி இருக்கணும்னு கிடையாது. இட் இஸ் மச் மோர் சொஃபிஸ்டிகேட்டட் ஏரியா. ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணணுங்கிறது என்னோட கருத்து. இப்போ கிடச்சிருக்கிற ஜாப் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஜாப். ஒரு 100 people இருந்தாங்கன்னா அதில் 2 or 3 பேர் இப்படி கிடைக்கும், இந்த ஒரு ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஸோ மூவ் ஆன். அண்ட் நீங்கள் வந்து ஆக்டிங் கரியருக்கு போகிறீங்க, அது நல்லது தானே, இல்லைன்னு சொல்லலை. பட் ஏதாவது ஒன்று பாருங்கன்னா என்னோட பர்சனலான ஒரு ஃபீலிங்ஸ். பிகாஸ் யூ கான் ஸ்டாண்ட் 2 legs in 2 boats. 2 போட்டில் ஒரே டைம் காலில் நீங்கள் வைக்க முடியாது. தட் இஸ் ஒன் ஆஃப் மை. பட் அட் த சேம் டைம் உங்களால் முடியும்னா நீங்கள் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இங்கே இருக்கிறதா போகிற பொசிஷன் ஆக்சுவலாக எனக்கு எல்லாருமே எல்லாத்துட்டையுமே நிறையா பர்சனலாக நிறைய எல்லாத்துட்டையுமே நான் நல்லா பழகியிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு நான் இது மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆக்டிங்ன்றது வந்து ப்ரொஃபஷனாக எடுக்கவே இல்லை, அது ஒரு பேஷன். ஸோ அது ஜஸ்ட் ஒரு பேஷனாக மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்படி தான் போகிறேன். ஸோ இதை சொன்ன மாதிரி நான் இன்னும் இடத்துல எல்லாரும் முன்னாடியே சொல்லுவேன் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ முக்கியமாக நான் போகிறது தான் மெயினாக நான் இது பழகணும் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போய் நல்லா பண்ணுவேன். அண்ட் இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சரி, எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப பர்சனல் டச்சாக இருந்துச்சு. ஸோ ரசினி மேம், ஜெஸ்ஸி மேம், இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ரொம்ப பர்சனலாக இருந்தாலும் நான் எல்லாமே போய் சொல்லுவேன். ஸோ மதியானத்துலேருந்து ரொம்ப 2 நாள் முன்னாடிலேருந்து நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஆனால் இங்கே இந்த மாதிரி கோலிக்ஸ் வந்து எனக்கு கிடைக்காதுன்றது தெரியும். ஸோ அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப இது இங்கே இருக்கிறத இங்கே இருக்க மாதிரி கிடைக்காது. அந்த ஒரு அது ஒன்று மட்டும்தான் எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து நிறைய பேரை ஹர்ட் பண்ணியிருந்தா எனக்கு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு பர்சனலாக ஆட் பண்ணியிருக்கலாம் தெரியல, அது எப்படி ரூடாக பேசியிருக்கலான்னு என்னோடய கேரக்டர் இவங்க சொன்ன மாதிரி நான் ரூடாக பேசிடுவேன், ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஸோ அது என்னோட இது, நான் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது மாதிரி பேசியிருந்தா நான் வந்து வாண்டடாக பேசலை. ஸோ சாரி எல்லாரும். தேங்க்யூ. தேங்க்யூ.
சின்ன இடத்துல இருந்துட்டு ஃபேமிலியாக செட் ஆகிடுச்சு. எல்லா ஃபேமிலியும் கிடைக்காது. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. போயிட்டு அங்கே ஆக்டிங்க்கும் நல்லா சூப்பரான ஸ்பேஸ் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கிறதோட நிறைய அங்கே கிடைக்கும். சரியா? இங்கே இருக்கிறவங்க எப்பயும் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்க இருப்பாங்க. பட் இதுக்காக ஃபீல் பண்ணிட்டு மதியம் அழுத மாதிரிலாம் அழுவாத. சரியா? அப்புறமா செட் ஆகுறதுக்கு கிருஷ்ணா சார் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவேன். பார்த்து நிதானமாக நடந்துக்கோ. சரியா? இங்கே யாருக்கும் செட் ஆகிற மாதிரி எனக்கு செட் ஆகாது. ஸோ பார்த்து நடந்துக்கோ. சின்ன பொண்ணாகவே இருக்க, கொஞ்சம் மெச்சூரிட்டி வரத்துக்கோ. அங்கே போய் யாருக்கிட்டையும் கோவப்படாத. மெச்சூரிட்டியாக ப்ளே பண்ணு. ப்ளே பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் போகிற மாதிரி ப்ளே பண்ணு. சரியா? உங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிச்சுன்னா இதோட பெஸ்ட்டாக என்ன ரோல் கிடைக்குமோ 1 இயர்லேயே அவங்க கொடுத்துருவாங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ கீர்த்தனா வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஸோ இங்கே ஜாயின் பண்ணி நானும் ரீசெண்டாக ஜாயின் பண்ணி நிதிஷாக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு க்ளோஸ் ஆனது, அட்லீஸ்ட் பேசுறது ஷேர் பண்ணுறது ஒரே வேவ்லென்த்தில் இருக்கிறதுன்னு பார்த்தா கீர்த்தனா தான் அது. ஸோ இப்போ நிதிஷாவும் போயிட்டா, இப்போ நெக்ஸ்ட்டு கீர்த்தனாவும் போயிட்டா. ஜனனி மட்டும்தான் இருக்கா. ஸோ எடுத்திருக்கா, டிசிஷன் எடுத்திருக்கா. ஸோ லைஃப்லேயோ கெரியர்லேயும் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறா. ஸோ இங்கே 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டா. ஸோ இங்கேருந்து க்ரோத் தேடி தான் நெக்ஸ்ட் லெவல் போகிறா. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். சென்னை ஒன்லி எப்பயுமே அவங்க இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலரா. ஸோ பழைய வியூவர்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கீர்த்தனாவை. இப்படி புதுசாக இருக்கிறவங்க கிட்ட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பொன்னியோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ அவங்க ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்து கன்சர்னுக்கு போறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கால். என்ன இன்னைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு சொல்றேன், சொல்லவே இல்லை. சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். பாய். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜீவா. எஸ் மேம், ஃபைன் மேம். எஸ் மேம், இதெல்லாம் வந்து கீர்த்தனா கிட்ட நிறையவே இன்ட்ராக்ட் பண்ணிருப்பீங்க பழைய மக்கள்லாம். ஏதாவது 1-2 வார்த்தைகள் பேசுங்களேன். எதுக்கா சடனா பேச சொன்னா பேச முடியல? யாரு ரொம்ப பேசியிருக்கு மேம். ஏன்னா சிஓடி வந்து அப்ப 11 o'clock 11:30 அந்த மாதிரி டைம்ல பேசும்போது அதுக்கு பண்ணும்போது கால் பண்ணி கேட்பாங்க, ஏன் லேட்டா போறீங்க, எதனால, என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி. ஷார்ட்டா தான் மேம் இருக்கு. லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு சொல்றீங்க, அது கொஞ்சம் அடிக்கடி கோரிக்கு மட்டும் கால் பண்ணுவாங்க. வேற எது கால் பண்ணுவாங்க? ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க் யூ. சரி, ஆக்சுவலாக நான் வந்து பேசணும்னு நினச்சேன். நிறைய டைம் உங்களுக்கு கால் பண்ணி நான் மிரட்டுற மாதிரி பேசியிருக்கேன். ஆனால் என் வாய்ஸே அப்படி தான். ஸோ என்னால் நிறைய யாராவது ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா சாரி. அதுக்கு தான் இந்த கால் ஆக்சுவலாக நான் கேட்டதே. சரி, எல்லா வியூவுக்கும் தனித்தனியாக கால் பண்ணி சொல்ல முடியாது. அதனால சரி மொத்தமாக சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் மேம்கிட்ட பர்மிஷன் கேட்டு கால் வந்திருக்கேன். ஸோ தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணது எல்லாருக்கும். எப்பயுமே டச்சில் இருங்க. ஏதாவது இருந்தால் கால் பண்ணுங்கள். பாய். பதிலுக்கு நீங்களும் ஹார்ட் ஷார்ட் பேசி சாரி சொல்லியிருக்கோம் மேம். மனசுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. ஆல் தி பெஸ்ட் மேடம். தேங்க் யூ. கண்டிப்பா அந்த இதெல்லாம் ஷேர் பண்ண எங்களுக்கு, அப்பதான் நாங்க உங்களோட ஃபேன்ஸ் ஆக முடியும். ஓகே மேம். இன்ஸ்டால போட்டுருவாங்க. ஆமாப்பா, சொல்ல மறந்துட்டேன். இவங்க ஒரு செலிபிரிட்டி. ஆமா, இவங்க ஒரு செலிபிரிட்டி, ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க பேஜ் பாத்துருக்கீங்களா? இல்ல சார், ஃபேமஸான சேனல் கீர்த்தனா, விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். ஓகே, இது வரைக்கும் அதாவது நம்ம 2 பேருக்கு உள்ள பாண்டு பார்த்தா அப்படின்னா ஒரு கொலீகுன்றதை தாண்டி ஒரு நல்ல பிரதர் அண்ட் சிஸ்டராக நீ நானும் இந்த கம்பெனிலையும் சரி நம்மளோட பர்சனல் லைஃப்லேயும் சரி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது உன் கூட நம்ம அதாவது ஒன்று அடிச்சிடாது சிரித்து பேசிட்டு இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு ஓன் சிஸ்டருக்கு இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் தான். அந்த ஜஸ்ட்டு ஒன்று அடிக்கடி அடிக்கிறது, ஒன்று வம்பத்துட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப கனெக்ட் ஆகும். ஒரு சிஸ்டர்ன்ற ஃபீலிங்கில் ரொம்ப கனெக்ட் ஆகும். அதனால் ஒரு நல்ல ஒரு சிஸ்டராக ஒன்று நான் மிஸ் பண்ணுறேன். ஓகே, வேறு கம்பெனி போனாலும் நீ நல்லபடியாக சர்வைவ் ஆக, நல்ல ஒரு டேலண்ட்டு ஸ்கில்ஸை நீ வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நான் உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, இன்னும் 2 இயர்ஸில்
ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் போய் நீ உட்காரணும் அப்படின்னு நான் வந்து இந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே, நான் கீர்த்தனா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியல. பட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஃபியூ திங்ஸ். அது நான் டேரெக்டாக வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஐ குட் நாட் கம் தேர் டேரெக்ட்லி. ஆனால் நான் சொல்லிடுறேன், ஐ மிஸ் யூ ஸோ மச். ஆக்சுவலாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நம்ம ஆஃபீஸையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒன்று நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மிஸ் பண்ணுறேன். ஐ எம் ஸோ சாரி ஃபார் நாட் கம்மிங் தேர் அட் யுவர் லீவிங் டேட். அந்த கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருந்துச்சுன்னு உனக்கு தெரியும். அண்ட் யூ நோ வை ஐ குட் நாட் ஏபிள் டு கம் தேர் ஆல்சோ. ஸோ பட் ஷுவர்லி ஐல் மீட் யூ when I come back to Chennai. I'll surely come and meet you. நீ உன்னோட இப்போ கரண்ட் போகிற கம்பெனியில் நீ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகி உன் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் ஈஸி ஆனதுக்கப்புறம் I'll surely come and meet you there. And another thing, all the best. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். லைக் யூ ஆர் கோயிங் ஹையர். அண்ட் இதையும் தாண்டி நீ இன்னும் ஹைட்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன். உனக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், லைக் வி போத் நோ இட்ஸ் so beautiful. Like a colleague being a best friend is so rare. காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸை தாண்டி கொலீக்ல ஆஃபீஸில் கிடைக்கிற கொலீக் வந்து மாறுறது ரொம்ப ரேர். பட் ஃபார் அஸ் இட்ஸ் ஸோ லக்கி. உனக்கும் நான் கிடைச்சது லக்கி, எனக்கும் நீ கிடைச்சது லக்கி. ஸோ வி போத் ஆர் மேட், வி போத் ஆர் லக்கி டுகெதர். ஆஸ் வி போத் நோ, as a colleague we'll miss, but not as a friend, as a sister, we won't miss at all. Never fails to make me happy, or you never failed support me. எப்பயுமே அது நீ பண்ணாமல் விட்டதில்லை. when I feel something down, I search for you, I come to you, I just talk with you, it makes me feel better. And you like விட்ரி, அந்த மாதிரி தான் நம்ம ரெண்டு பேரும் இருந்திருக்கோம். that விட்ரி will make us more happy and some type of motivational thing, I think so. அந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னால் டக்குன்னு வர முடியாது தவிர்த்து. பட் நான் உன்கிட்ட புலம்புறதும் நீ என்கிட்ட புலம்புறதும் அது இருக்க தான் போகுது. நோ சேஞ்சஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஐ ஹாவ் 2 important things to tell you. அது வந்து உன்னோட நெக்ஸ்ட் கம்பெனி போகிறதுனால நான் இது ரொம்ப சொல்லணும்னு நினச்சி இருக்கேன். எனக்கு இது ஆக்சுவலாக டேரெக்டாக உன்கிட்ட சொல்லணும்னு ஆசை. பட் நீ இங்கே ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இதை சொல்லிடுறேன். ப்ளீஸ் பி ஸ்ட்ராங், நெவர் க்ரை, நெவர் எவர் க்ரை. செகண்ட் திங் இஸ், ப்ளீஸ் டோன்ட் ட்ரஸ்ட் பீப்புள். இப்போ நம்ம ப்ரீவியஸ் கம்பெனியில் வி காட் பீப்புள்ஸ், தே ஆர் குட் சோல்ஸ், தே ஆர் குட் பீப்புள்ஸ், தே ஹவ் பீன் டேக்கிங் கேர் ஆஃப் அஸ் so much. பட் இதே பீப்புள்ஸ் மாதிரி அங்கே இருப்பாங்க நீ நெவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. பட் ஐ விஷ் இட் ஷுட் பி பெட்டர். பட் இல்லைனா இஃப் இட் வர்ஸ், ப்ளீஸ் பி ஸ்ட்ராங் ஃபார் தட் ஆல்சோ. ப்ளீஸ் ட்ரை டு அடாப்ட் தட் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் தட் என்விரான்மெண்ட் ஆல்சோ. அதையும் நீ வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ சென்சிட்டிவ்ன்றதை காமிச்சிக்காத, உன்னோட வீக்னஸை வெளியே காமிச்சிக்காத. I don't wanted you to cry for any things, any sort of situations there. நீ எவ்வளோ சென்சிட்டிவ்ன்றது எனக்கு தெரியும். பீப்புள்ஸ்கிட்ட ஈஸியாக அட்டாச் ஆயிடுவேன்னு தெரியும். அதெல்லாம் பண்ணாது. ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அவங்கள நம்பினதுக்கப்புறம் போயிட்டு நம்ம அவங்கக்கிட்ட பழகலாம். ஓகே, அண்ட் தயவுசெய்து கொஞ்சம் மொக்க போடுறத எடுத்துக்கிட்டு 25 வயசு ஆயிடுச்சுடி, கொஞ்சமாச்சும். ஓகே, மிஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ. பாய். நான் சொன்னேன் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து எனக்கு வியூஸ் போகலையோ எதுவுமே கவலை கிடையாது. பிகாஸ் இதை நான் ஃப்யூச்சரில் பார்த்தா இதை வந்து இந்த வீடியோவை நான் பார்த்து ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக லாங் வீடியோ எல்லாமே அதுக்காக தான் போஸ்ட் பண்ணுறேன். இது மெமரிஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட மெமரிஸும் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.